Hello dear students, welcome back to our channel. நம்ம சேனல்ல different kinds of courses பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இதே மாதிரி காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிபிள்இனா என்னன்னு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ பார்த்துடலாங்க. ரொம்பவே ஃபெமிலியரான கோர்சஸில் ட்ரிபிள்இயும் ஒன்றுங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் 4 years அண்ட் இந்த கோர்ஸ் மூலமாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றி, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அண்ட் இந்த டெக்னாலஜிஸோட இன்டெக்ரேஷன் பற்றியும் இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணுவீங்க. தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் கம்பைன் ஆகி இருக்குங்க. அண்ட் சிலபஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் பற்றியும் ஸ்டடி பண்ணுவீங்க. கூடவே அடிஷ்னலாக லேப் அண்ட் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது மூணையும் நீங்கள் 12th கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்கணும். 12th அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கோப் பற்றி பார்க்கலாங்க. பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். அண்ட் ஐடி செக்டார்ஸ்லையும் என்டர் ஆக முடியும். கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டோட பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் பொசிஷன்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள். என்டிபிசி, பிஹெச்இஎல், பவர் கிரிட் கார்பரேஷன் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்தியன் ரயில்வேஸோட எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னலிங் அண்ட் ட்ராக்ஷன் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஷெல், நேஷனல் கிரிட், ஷெவ்ரான் மாதிரியான எனர்ஜி செக்டர்ஸ்லையும் ரெக்ரூட் ஆக முடியும். சாம்சங், எலக்ட்ரானிக்ஸ், இன்டெல் கார்பரேஷன், சோனி, பானாசோனிக், ஆப்பிள் மாதிரியான எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்லையும் ரெக்ரூட் ஆக முடியும். அண்ட் ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், டிசிஎஸ், கூகுள், இன்ஃபோசிஸ் மாதிரியான ஐடி கம்பெனிஸ்லையும் ரெக்ரூட் பண்ண வருவாங்க. ஆல்சோ வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ், எரிக்சன், நோக்கியா கம்யூனிகேஷன் மாதிரியான டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் இருந்தும் ரெக்ரூட்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் வருவாங்க. அண்ட் ஜாப் ரோல்ஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் டிசைன் என்ஜினியர், பவர் சிஸ்டம் என்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் என்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர், ரெனியூவபிள் எனர்ஜி என்ஜினியர், ஆட்டோமேஷன் என்ஜினியர் மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போக முடியும். லாஸ்ட் ஒன் சேலரி ஸ்ட்ரக்சருங்க. நீங்கள் ட்ரிபிள்இ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா ஆவரேஜ் பே 4L to 6L per yearங்க. இதுவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ்க்கு 6L to 12 year வரைக்கும் வாங்க முடியும். அண்ட் இந்த சேலரி டெசிக்னேஷன், ஒர்க் பண்ணுற கம்பெனி அண்ட் ஸ்கில் செட்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபார் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.